ஹாய்! இன்னைக்கு என்னன்னு பார்க்குறீங்களா? என் கையில என்ன இருக்குதுன்னு வேற யோசிச்சிருப்பீங்க. ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு வந்து தேஜஸ்க்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சிருந்தாங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்ல வந்து பசங்கலாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் குடுத்து அனுப்பணும்? ஸ்கூல் டைமிங் என்ன? ஸ்கூல்ல என்னென்ன பண்றாங்க? அத பத்திலாம் ஒரு 1 1/2 மணி நேரம் மீட்டிங் எடுத்தாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா பேரண்ட்ஸ்க்கு வந்து கேம் கண்டக்ட் பண்ணாங்க. இருங்க, என் சின்ன பையன் வேற அமர்க்களம் பண்றான். வாடா! அவனுக்கு இது வேணுமா? ஆ கிழிச்சிடுவ வேணாம். அது கேம் கண்டக்ட் பண்ணாங்க. நானும் எங்க வீட்டுக்காரர் அவருக்கு ஒரு கேம் வச்சாங்க. ஜென்ட்ஸுக்கு, லேடீஸ்க்கு தனியா ஒரு கேம் வச்சாங்க. 2 பேரும் கலந்துக்கணும். கடைசில பார்த்தா 2 பேருமே வின் பண்ணிட்டோங்க. எங்கள நம்ப முடியலங்க. அதனால இது வந்து அவருக்கு குடுத்த பிரசன்ட். இது எனக்கு குடுத்த பிரசன்ட். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வீடியோவும் கண்டினியூஸா பாருங்க. ಫ್ರೂಟ್ಸ್ ಹಣ್ಣುಗಳು ತರಕಾರಿ ಹಾಗೆಯೇ ಡ್ರೈ ಫ್ರೂಟ್ಸ್ ಒಣಗಿದ ಹಣ್ಣುಗಳು ಸ್ಪ್ರೌಟ್ಸ್ ಒಣಗಿ ಒನ್ ಬಲೂನ್ ಸರ್ ಕೆಳಗಡೆ ಬೀಳ್ದಿರಾನೆ ನೀವು ಬಟನ್ಸ್ ಹಾಕೋಬೇಕಾಗುತ್ತೆ. ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡಿ ಪ್ಲೀಸ್. ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡಿ ನೋಡೋಣ ಯಾರು ವಿನ್ ಆಗ್ತಾರೆ. ವಿಚ್ ಫಾದರ್ ಇಸ್ ಪಾಸ್ ನೌ. ವಿ ಆರ್ ನಾಟ್ ಕಂಪೇರಿಂಗ್, ಜಸ್ಟ್ ಗಿವಿಂಗ್ ಎನ್ಕರೇಜ್. ರೆಡಿ 1 2 3 ಸ್ಟಾರ್ಟ್. ஃபஸ்ட்டு ஜென்ஸுக்கு தான் போட்டி ஆரம்பித்தாங்க. பார்த்திங்கன்னா பால் அடிச்சுட்டு ஷர்ட் பட்டன்லாம் போடணும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வந்து கையால் அடித்து பார்த்தாங்க. இவங்களால முடியலன்னதும் பாருங்கள் காலெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் இந்த ஐடியாவை எங்கள் வீட்டுக்காரர் தாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். எப்படியோ நான் அவங்களுக்கு அடிக்கணும், கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருந்தார். ஒரு நேரத்துக்கு அப்புறமேட்டுக்கா அவர் பட்டன் போட்டு முடிச்சிட்டு இன்னும் பட்டன் இல்லையேன்னு தேடிட்டே இருந்தாரா. சரின்னு அடிக்கலான்னு போனால் அங்கே அவங்க மேம் வேறு முன்னாடி வந்துட்டாங்க. எங்கே அவங்க மூஞ்சில் அடிச்சிருவாரோன்னு சொல்லிட்டு நாங்களாம் ஒரு ஏரியா கத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு இருந்துச்சு. அது கரெக்டாக அவர் தான் ஃபஸ்ட்டு முடித்தார். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. செகண்டு லேடிஸ்க்கு கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. வாயாலே வந்து பருப்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் இருக்கிற பருப்பு இன்னொரு கிண்ணத்தில் போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து பொறுமையாக போட்டுன்னு இருந்தாங்க அள்ளி. ஆனால் ஸ்பூன் ஃபுல்லாக அள்ளி போட்டிருந்தேன். என் பக்கத்தில் இருந்தவங்க தான் ஜெயிப்பாங்க, ஏன்னா அவங்க தான் வேகமாக போட்டிருந்தாங்க. அதனால அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு நினச்சிட்டு சரி நம்ம விளையாடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டுருந்தேன். கடைசியில் பார்த்தா அவங்க அள்ளி அர்ஜென்ட்டில் கீழே போட்டிருக்காங்க. நான் மட்டும்தான் கிண்ணத்தில் போட்டேன். எனக்கு வந்து நம்பவே முடியல, நானாக ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் பார்த்தா எல்லோரும் வந்து என்னை பார்த்துட்டு நீங்கள் தான் ஜெயிச்சிங்கன்னதுமே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ஜென்ட்ஸ் போட்டியில் அவங்க ஜெயித்தாங்க, நான் ஜெயிச்சினதும் செம்ம ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க 2 பேரும் ஜெயிச்சது. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.